ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, சுகரு, அப்புறம் ஏலக்காய் பொடி, அண்டிப்பருப்பு, நெய், இவ்வளோ தேவையான பொருட்கள். அப்புறம் லெமன் ஜூஸு, ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை தேவையான அளவு எடுத்துக்கணும். அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கிளறாமல் அப்படி பாதியில் நிப்பாட்டினோன்னா மாவு வந்து அடியில் பிடிச்சிரும். அதனால நம்ம அதை கிளறி விட்டு முடிச்சுட்டு ஒரு தட்டு எடுத்து அதில் நம்ம நெய்யை நல்லா பரட்டி வச்சுருக்கணும். இல்லைனா உங்கள்கிட்ட ட்ரை இருந்ததுன்னா ட்ரை வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் 2 கப் சீனி போட்டு 2 கப் வாட்டர் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுறணும். ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கணும். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நல்லா கிளறி விடணும். கிளறி விட்ட பிறகு நம்ம ஏலக்காய் பொடி இருக்கும். அப்படி இல்லைன்னா முழு ஏலக்காய் இருந்தாலும் பிசினதை இடித்து போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். ஏலக்காய் பொடியும் பொடி கிண்டிட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருப்போமே கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை நம்ம அதுக்கு கூட போடணும். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு பண்ணுங்கள், ஏன்னா அடி பிடிச்சிரும். நம்ம அதனால் கொஞ்சம் திக்காக வர்றது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுக்கிட்டே இருந்த பிறகு பாருங்கள், இந்த மாதிரி திக்காக வர்றது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அப்பப்போ நெய் நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விடணும். அப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா வெந்த பிறகு ஃபுட் கலர் போட்டோன்னா எல்லாமே கரெக்டாக கிண்டி வரும்போது இதாகாது. அதனால நம்ம கொஞ்சம் வேகிற பருவத்தில் இருக்கும்போதே நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது தான் எல்லா இடமும் கலர் வந்து மிக்ஸ் ஆகி வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம செய்கிறதுக்கு ஒரு 20, 25, 30 நிமிஷம் மேக்ஸிமம் ஆகும் சிம்மில் போட்டு பண்ணுறதுனால. நீங்களும் வீட்டில் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ்லாம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். தொட்டு பார்த்தா தெரியும், அந்த கம்பி பதம் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். அப்பப்போ நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம், சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் வந்து போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணால் நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம போடுறோம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சுவையாக இருக்கும். நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த மாவு ஸ்மெல் வந்து அடிக்காமல் இருக்கணும். அதனால் நம்ம எவ்வளோ தூரம் கிளறுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. ரொம்ப திக்காக இருக்கக்கூட, கம்பி பதத்தில் நம்ம அந்த தொடும்போது ஒட்டாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்றணும். இப்போ 30 நிமிஷம் ஆச்சு. கிளறி விட்ட பிறகு நம்ம அப்போதே ஒரு தட்டு வச்சுருந்தோமே, அந்த தட்டில் எல்லாத்தையும் ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம ஏன் நெய் தடவிக்கிட்டு ஊற்றுறோன்னா, அப்போ தான் நம்ம அதை இன்னொரு தட்டில் கமத்தும் போது ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சதை தட்டுறோம். தட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சேஃபாக நம்ம இது பண்ணி விட்டுக்கிட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சுக்கிட்டு ஒரு நேரம் கழிஞ்சு எடுப்போம். அப்போ 2 மணி நேரம் கழிஞ்சு, ஏன்னா அப்போ தான் அது கரெக்டாக ஃபிட் ஆகும். அப்புறம் இன்னொரு தட்டில் நம்ம அதை எடுத்து மாற்றிக்கலாம். மாற்றின பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கண்ணாடி போட அல்வா சூப்பராக வந்துடுச்சு. அப்புறம் ஒரு கத்தி எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.